ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஐபிஎல் நடந்துட்டுருக்கு. எல்லா டீமும் ஆல்மோஸ்ட் 5 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்தது. அதில் 192 சக்ஸஸ்ஃபுல்லாக சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல்லில் இதுதான் லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 192 டிஃபெண்ட் பண்ணது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா போலர்ஸ் படுற அவஸ்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலான்ட்டு. பழைய அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ஈக்குவலாக இருக்கும் பேட்டில். போலர்ஸ் ஆகட்டும் இல்லை பேட்ஸ்மேன் ஆகட்டும். ஐபிஎல் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டே வந்து ஈக்குவலாக இருக்கும். போலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, அதே சமயம் பேட்ஸ்மேனும் சில கேம்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போது கிரிக்கெட் எப்படி ஆகி போச்சுன்னா வெறும் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் டாமினேட் பண்ணுற ஒரு கேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா போலர்ஸ்க்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை பிச்சர்ஸில். நேற்று சேப்பாக் பிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தான். ரொம்ப பெரிய ஸ்விங்கும் ஆக மாட்டுது. அதே ஐபிஎல் இப்போது எப்படி ஆகி போச்சுன்னா ஒன்லி ஹை ஸ்கோரிங் கேம் மட்டும்தான். ஒரு கிரிக்கெட்டாக இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் போலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறேன்னா, ஃப்யூச்சரில் வந்து இப்போது ஒரு சின்ன பையன் ஐபிஎல் பார்க்குறான்னா அவனுக்கு வந்து சின்ன வயசில் இப்படி பேட்ஸ்மேன்ஸ் டாமினேட் பண்ணுற கேமில் அவனுக்கு எப்படி ஒரு போலர் ஆகணுன்ற ஒரு ஆசையே வராமல் போயிடுமோ அப்படின்ற பயமாக இருக்குது. ஒருவேளை சின்ன வயசுலேருந்து எனக்கு போலிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒருவேளை இது எனக்கு தோணுதா இல்லைன்னு தெரில. பட் ஆனால் போலர்ஸ் ரொம்ப அடி வாங்குறாங்களோ ஒரு கிரிக்கெட்ன்ற கேமில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா வந்து பேட்ஸ்மேன்ஸ் ஒரு சின்ன மிஸ்ஹிட் பண்ணாலும் அது வந்து சிக்ஸுக்கு போகுது. ஒன்று ஃபஸ்ட்லாம் வந்து பேட் பால்ஸ் போட்டால் மட்டும்தான் வந்து சிக்ஸுக்கு போகும். இப்போது ஒரு நல்ல குட் பால் போட்டாலும் அது வந்து மிஸ்ஹிட் ஆச்சுன்னா அது வந்து சிக்ஸுக்கு போகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா பேட்டோட திக்னஸ் ஆகட்டும். பேட் வந்து இப்போது லைட் வெயிட் ஆகிடுச்சு, பட் ஆனால் திக்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயமாகட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கிரவுண்டோட சைஸஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. 60 to 70 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து 70 மீட்டர்ஸ்ன்றது நான் சொல்கிறது ரொம்ப அதிகம். 60 to 55 to 65 மீட்டர் தான் மேக்ஸிமம் கிரவுண்டோட லென்த்தே இருக்கும்போது ஈவன் குட் பால்ஸ் கூட அது எட்ஜ் பட்டா சிக்ஸு போகிற ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கிற இது இருக்குது. அது மாதிரி நடக்கும்போது போலரோட ஒரு கான்ஃபிடென்ஸு லெவலே வந்து எப்படி ஆகுன்றது தெரில. அது இல்லாமல் ஃப்ரீ ஹிட் ரூல்ஸு, பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு ரூலும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன தப்பு மார்ஜின் ஆஃப் எரர் பண்ணாலும் அடுத்த பால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஹிட்டு தான். அது வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்பிடபிள்யூ ஆகட்டும். எல்பிடபிள்யூ எனக்கு ஒரு கான்செப்ட் புரியல. பேட்ஸ்மேன் ஸ்டெம்புக்கு நேராக வாங்கினா கூட அது அவுட் சைட் லெக்குன்ற ஒரு கான்செப்ட்னால அது வந்து ஏன் நாட் அவுட் கொடுக்குறாங்கன்றது கான்செப்ட் எனக்கு புரியல. யாராச்சும் இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை தனியாக டிஎம் கூட பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து இந்த பவர் பிளே ரூல்ஸ் ஆகட்டும். பவர் பிளே ரூல்ஸ்லாம் வந்து 6 ஓவர்ஸ் வந்து 2 ஃபீல்டர் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு பவர் பிளே ரூல்ஸ் ஆகட்டும். ஐபிஎல் பொறுத்தவரையும் அந்த 6th ஓவர் எவன் போடுறானோ அவன் பாவம், ரொம்ப பாவம். போன சீசனில் அஸ்வின் அண்ணா தான் அது அந்த 6th ஓவர் போட்டு அவர் என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பயங்கரமாக ட்ரால் ஆனதுக்கு முக்கியமான ரீசனே வந்து தப்பான ஓவர் போன சீசனில் அவரை பயன்படுத்தினதா இருக்குன்றது தான் நான் நம்புகிறேன். இப்போலாம் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுத்து ஒரு போலரும் வந்து எப்படி போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருந்த வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்து எல்லாரும் சின்ன பசங்கள்லாம் அவரோட போலிங்கை அடிக்கிறதாகட்டும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா அவரோட போலிங்கை வந்து ஃபுல்லாக ஓகே கிரிக்கெட் எவால்வ் ஆகுது, மாடர்ன் கேம் உள்ள போகுது, அதனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்கன்றதாகட்டும். பட் ஆனால் இதை வந்து போலர்ஸும் வந்து அடாப்ட் பண்ணி எந்த மாதிரி போடலாம் அப்படின்றது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்றது எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் போலர்ஸுக்கு சாதகமாக சில ரூல்ஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும். ஒரு தப்பான ஒரு பேட் ஓவர் போட்டால் கூட அந்த கிரிக்கெட்டரோட லைஃபே வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் மாதிரி ஆகுது. இது ஒன்றும் இல்லை, கார்த்திக் தியாகின்னு ஒரு போலரு கேகேஆரில் அவ்வளோ சூப்பராக போடுறாரு. பேஸ் அவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாரு, பயங்கரமாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேற்று யாக்கர்ஸில் ஒரு எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதே கார்த்திக் தியாகி ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் எரர் பண்ணுறாரு. அது வந்து யாக்கருக்கு பதிலாக ஃபுல் டாஸாக போயிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸுக்கு போகுது. ஸோ இன்ச்சஸில் இருக்குது கேம்.
ஸோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் வந்து பயங்கர டாமினேட் பண்ணுறாங்க இந்த கேமை பார்க்கும்போது. ஒரு போ ஒரு ஒரு பவுலர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பேட்ஸ்மேன் டாமினேட்டட் கேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுதான் நான் வந்து பேசணும்னு நினச்ச விஷயம். அதுவும் இல்லாமல் ஒயிட் பால் ரூல்ஸ் ஆகட்டும், சூரியவன்ஷி மாதிரி இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து பும்ரா மாதிரி இருக்கிற பவுலரை கூட ஃபஸ்ட்டு பால்னு கூட பார்க்காம டாமினேட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒன் சைடடாக போதும் கிரிக்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நேச்சரும் வந்து பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. அந்த வியூ ஃபேக்டர்னு ஒன்று வந்து அந்த பாலை சுத்தமாக கிரிப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஆல்ரெடி பவுலர்ஸ்க்கு எதிராக இவ்வளோ ரூல்ஸ் இருக்கும்போது நேச்சரும் அகேன்ஸ்டாக பண்ணும்போது பவுலர்ஸ் என்ன தான் பண்ணுவாங்கன்றது புரியல. அதுவும் இல்லாமல் இப்போ வர ஆடியன்ஸ் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, பவுலர்ஸ் டாமினேஷன் கேம் பார்த்தா வந்து அவங்களோட டிக்கெட் காசு வசூலாகாத மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு 250, 220 கேமு, ஒரு 450 ஓவராலாக ரன்ஸு ஸ்கோர் பண்ண கேம் தான் வந்து ஒரு ப்ராப்பரான அவங்க கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு கேமாக பார்க்குறாங்க. இதுவே வந்து ஒரு 80 ஆல் அவுட்டு, 100 ஆல் அவுட்டு அப்படின்ற கேமை அது வந்து ஒரு ஒர்த்தான கேமாகவே பார்க்குறதில்ல. ஆடியன்ஸ் மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா வந்து பவுலர்ஸ் டாமினேட் பண்ணால் அவங்களுக்கு அந்த கேமே பிடிக்க மாட்டேது. அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்துலலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மைக்கேல் ஹோல்டிங், ஆண்டி ராபர்ட்ஸ்லாம் வந்து வந்து போட்டாலே பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு காலத்தில் வந்து போலர்ஸ் டாமினேட்டடாக இருந்த ஒரு கேம் வந்து இப்போது பேட்ஸ்மேனுக்கு டாமினேட்டடாக ஆயிடுச்சு. ஆகிறது தப்புன்னு சொல்ல, பட் ஆனால் அது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால அது ஒரு பேட்ஸ்மேன் டாமினேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, போலர்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக காம்பீட் பண்ணல. போலர்ஸ் யாருக்கு அகேன்ஸ்டாக காம்பீட் பண்ணுறாங்கன்னா, ரூல்ஸுக்கும் பிச்சர்ஸ்க்கும் அகேன்ஸ்டாக காம்பீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு இப்போது கிரிக்கெட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயாச்சு பிச்சர்ஸும் சரி, ரூல்ஸும் சரி, போலர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கேம் பார்க்குறதுக்கு.